நான் அவரை எப்படி பார்த்து கொண்டிருந்தேனோ அந்த மாதிரி ஒரு 2 நிமிடம் அப்படியே என்னை பார்த்து கொண்டிருந்தார். அப்புறம் இப்படியே இருக்கு உலகம் என்று அவர் வெளிப்படுத்திய அந்த வியப்பு. அவருடைய வாழ்க்கையில இங்கு வந்தவர்களை பற்றியெல்லாம் நிறைய சொன்னார்கள். நானும் பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு அந்த கேள்வினா, என்னை போல பலருக்கும் வாழ்க்கையில் பல போலி முகங்களை, பொய் முகங்களை பார்த்தவர்களுக்கு உண்மையிலேயே இப்படி ஒருத்தர் காரணம் இல்லாம எல்லாரிடமும் அன்பாக இருக்க முடியுமா? அது என்னமோ ஒண்ணு இருக்கும் பின்னால. அப்படித்தானே நினைக்கிறோம் மனிதர்கள், அப்படித்தானே பல பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவர் இயல்பாகவே நல்லவராகவும் அன்பானவராகவும் உண்மையாகவும் இருக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் ஐயா பாலன் அவர்கள். அப்படி சில பேர் வாழ்றதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை இருக்கு. இன்னும் மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கிறது. அப்படி பல பேருக்கு நம்பிக்கைகளை விதைத்த உயர்ந்த மனிதர். எந்த நிகழ்ச்சியிலையும் தன் துணைவியார் இல்லாம அவர் வந்ததே இல்லை. அவங்களை அவ்வளவு மரியாதையாக அன்பாக எல்லா இடத்திலும் அவருக்கு உரிய இடத்தோடு தன்னை பெருமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். இங்க வந்திருக்கிற பத்மஸ்ரீ நர்த்தகி அவர்கள், அவருடைய ஐயாவுக்கு பல பேர் வளர்ப்பு பிள்ளைகளை போல அப்படி அவர் ஒரு மகளாக கருதியவர். அவரால் தயாரிக்கப்பட்ட என்னுடைய மகளின் அரங்கேற்றம் முழுக்க முழுக்க தமிழில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில அவர்கள் என் மகளை வாழ்த்தியது, அது வாழ்த்தியது கூட பெருசு இல்லை. அவங்க வந்தது நர்த்தகி அவர்களுக்காக தான் ஐயா வாழ்த்த வந்திருந்தாங்க. அப்போ நர்த்தகி அவர்களை பற்றி பாராட்டி எல்லாம் சொல்லி கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க தெய்வமாக உயர்வாய் அப்படின்னு. ஒரு பெண்ணை அவங்க நர்த்தகி என்கிற அந்த அடையாளத்தோட, நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிற திருநங்கை அடையாளத்துடன் இவ்வளவு வெற்றி பெற்றாங்கன்னா அதற்கு பாலனையாவை போன்ற பலர் அவர்கள் காட்டிய அன்பு, வழிகாட்டுதல் அவ்வளவு பெரிய உந்துதலாக இருந்தது. அப்படி அவங்களை பாராட்டும் போது, நீ சரஸ்வதி மாதிரி, நீ தெய்வமாக இருப்பாய் அப்படின்னு அவர் பேசிய அந்த சொற்கள் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பு வந்தாதான் அதை சொல்ல முடியும். அப்படி அவருடைய மறைவின் போது பல பேர் திருநர்கள் அங்கு அப்பா அப்பான்னு அழுததை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இப்படி ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்று காந்தியை பற்றி ஐன்ஸ்டீன் சொல்வது, ரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதர் நம்மிடையே உறவிக் கொண்டிருந்தார் என்பதை இனி வரும் தலைமுறை நம்புவது கொஞ்சம் கடினம்தான் என்பதை போல நம் காலத்திலேயே இப்படிப்பட்டவர்கள் வாழ்வதை பார்ப்பது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று கருதி அவருடைய இளையர் அம்மா அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே உங்களுக்கு பொறுப்பு கூடுதலாகத்தான் இருக்கும். இதுவரையில் எப்படி இருந்தாலும் அப்பா அப்படியே பிள்ளைங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனி உங்கள் தந்தை உங்களுக்கு உரைகளாக இருப்பார். உங்களுடைய செயல்கள் அவருடைய வாழ்க்கையோடு உரைத்து பார்த்து ஒப்பிடப்படும் என்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்பையும் பிராண்ட் மட்டுமல்ல, பிராண்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியவும் சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று தந்தை சரண்யா அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலையில் உங்களுக்கு ஐயாவின் அன்பு உலகம் எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வருஷா வருஷம் படிக்க வைக்கிறாங்க. நிறைய அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களோட சில்ட்ரன் எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்களும் நிறைய காலேஜஸ் எல்லாம் நடத்துறோம். ஆனாலும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள், எல்லாராலையும் ஃபீஸ் கட்டி கண்டிப்பா படிக்க முடியற ஒரு இன்ஸ்டிடியூஷனா வேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. பல கல்லூரிகள் இருக்கு. ஒரு கல்லூரி 2 கல்லூரி இல்ல, பல கல்லூரிகள் இருக்கு. அவங்களோட மகள் பிரீதா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவங்க வைஃபும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட். எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப சிம்பிள், பல பேருக்கு உதவிய மனிதர். கண்டிப்பா நீங்க 2 வார்த்தை பேசணும். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பாலன் அவருடைய இறந்த தினத்தன்று நான் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால வர முடியல. ஸோ எனக்கு சகோதரி சரண்யா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இன்றைக்கி வரணும்னு. அது போன வாரமே அனுப்பிச்சிருந்தாங்க. நான் நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் லேண்ட் ஆனேன். சரி, இன்றைக்கி எப்படியும் இதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு இன்னும் ஒரு 3 ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால தான் தம்பி ஜெயக்குமார் கிட்டப்பா இதில் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டேன்.
ஐயா பாலன் அவர்கள் பற்றி எனக்கு உண்மையிலேயே பெருசாக தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கவர்னர் ரவி அவர்களுடைய ராஜ்பவனில் அவருக்கு ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. அந்த விருது கொடுக்குற ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ தான் எனக்கே தெரியும் அவர் தான் வந்து சரண்யாவுடைய அப்பா அப்படின்ட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சரண்யா பார்த்து இவர் அவங்க அப்பா எனக்கு தெரியவே தெரியாது சரண்யான்னு அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் சரண்யா கிட்ட பேசினேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து கவர்னர் உரையில் வந்து ஐயா பாலன் பற்றி சொல்லும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷன், உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாலன் ஐயா தான் சாரும். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவருக்கு மகளா சரண்யாவோ அதிகாரமாக இருக்காங்க. அவங்க உதவியாக ஜெயக்குமார் இருக்காரு. ஐயா வந்து நண்பர் சவுந்தர் பேசும்போது சொன்னார் அவர் மறையில் சகோதரி சரண்யாவுடைய இதில் இருக்காருன்னு. நிச்சயமாக அவருடைய எல்லா விதமான விஷயங்களையும் இவங்க 2 பேரும் ஸ்ரீஹரியும் சேர்ந்து அவரை போலவே இருக்கணும். அவர் என்னைக்கும் மறக்கலை அப்படின்றத அவர் வந்து எடுத்துட்டு வரணும். அதாவது என்னுடைய தந்தை ஐசரி வேலன் இறந்துட்டார். நான் வந்து 2nd இயர் படிக்கும் போதே இறந்துட்டார், காலேஜில் படிக்கும்போது. ஸோ அதோட வந்து அவருடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் பேர் வந்து கணேஷ். நான் உடனே அப்பா பேரை யாரும் மறக்கக்கூடாது, அவரை வந்து எல்லாருமே கூப்பிடணும்னு சொல்லிட்டு என்னுடைய பேருக்கு முன்னாடி ஐசரி கணேஷ் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கும் என்னை நிறைய பேர் ஐசரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த அப்பா இறந்து 40 வருஷம் கிட்ட ஆகுது. இன்றைக்கும் அவருடைய பேரை, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கல்லூரி, என்னுடைய பல்கலைக்கழகத்துக்குரிய லோகோவே எங்கள் அப்பாவுடைய படம் தான். ஸோ அந்த மாதிரி பாலன் ஐயாவுடைய புகழை இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுட்டு அவருடைய ஆன்மா சார்த்தி அடைய நன்றி. வணக்கம். அடுத்து நர்த்தகி அக்கா வரணும். எங்க வீட்டுல நான் மூத்த பொண்ணுன்னு பேருக்கு தான் சொன்னேன். எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, மங்கையர்கரசி அக்காவும் நர்த்தகி அக்காவும். இவங்களுக்கு அடுத்துதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்க வீட்டுல. நர்த்தகி அக்கா எங்க அப்பா வளர்த்த பிள்ளை. பத்மஸ்ரீ வாங்கும் போது எங்க அப்பாவுக்கு இருந்த பெருமை, உண்மையா அவர் 3 நாள் தூங்கவே இல்லை. சந்தோஷத்துல சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நர்த்தகி அக்காவை 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நினைவேந்தல் நிகழ்வுங்கிற பொழுது வந்து உண்மையிலே எனக்கு இன்னும் அப்பா இல்லைங்கிற ஒரு இழப்போட வலிங்கிறது எனக்கு மாற்றிக்கொள்ள முடியல. ஒரு மாதிரி இந்த அவர் இறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு மனசுல கட்ட போட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு. அது எங்களோட வலி என்னங்கிறது நிச்சயமா அவருக்கு தெரியும். ஆனா நான் வலியோட இருக்கிறத அவர் நிச்சயமா விரும்ப மாட்டார். அவருக்கு யார் கண்ணீர் விடுறது பிடிக்காது, தன்னோட குறைகளையே சொல்லிக் கொள்றதை கூட அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா எவ்வளவு ஒரு அடியாழத்துல இருந்து அவரோட வாழ்க்கையை தொடங்கி வந்தவருங்கிறதுனால யாரெல்லாம் வந்து ஒரு விளிம்பு நிலையில இருந்து பெறப்பட்டு வர்றாங்களோ, உழைப்பால, நம்பிக்கையால, சுயமரியாதையால வர விரும்புற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒளி விளக்காதான் அவர் இருந்திருக்காரு. எனக்கு அப்படியான இந்த சென்னைக்கு நான் வந்த பொழுது நான் முதல்ல சந்தித்த ஒரு பெரிய மனிதர், என் அன்பு மகளே வான்னு கூப்பிட்டதும் சரி, அவரோட தொலைக்காட்சி நிகழ்வுல 100வது நிகழ்வா நீ இருக்கணும், இந்த சதவனோட வாழ்க்கையோட வெற்றியாவே இருக்கணும் அப்படின்னு விரும்பினது. அது போல என்னோட ஒவ்வொரு பட்டங்கள் வந்த பொழுதும் முதல் அழைப்பு, அந்த வாழ்த்து வந்து பாலன் அப்பாட்ட இருந்துதான் வரும். அது வாழ்த்தா இருக்காது. அம்மா உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லுவாங்க, அதுல எல்லாம் பொறிச்சுக்கோங்க, அப்ப கூட நீங்க நழுவீராதீங்க உங்களோட கொள்கையை விட்டுட்டு. நான் இப்ப பேசுறது உங்களை வாழ்த்துறதுக்கு இல்ல, இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் இருக்கு. இது வந்து ஒரு விளக்கு, இந்த வெளிச்சத்தை கொண்டு அடுத்த இலக்கை நீங்க அடைகிறதுக்கு நகரணும் அப்படிங்கிற வார்த்தை. அவரை பார்க்கிற பொழுதுல அருண்மொழியக்கா சொன்ன மாதிரி
ஒரு முறை அவரோட சந்திக்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பெரும் பாடம் என் வாழ்க்கைக்கு, எனது உழைப்புக்கு, எனது அடுத்த நகர்வுக்கு எனக்குள்ளார எப்படியோ பதிஞ்சு போயிடும். ஒரு முறை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப முடியல, என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அருள்மொழியக்காலாம் காப்பாத்தினாங்க. மிகப்பெரிய விபத்துல ஒரு நடன கலைஞருக்கு ஆட முடியாத அளவு நிகழ்ந்தா அது எப்படி இருக்கும். அது ரொம்ப பொறுமை இழந்து நான் வலைத்தளத்துல அதை பத்தி லேசான ஒரு குறிப்பு தான் காட்டினேன். அடுத்த நொடி எனக்கு தொலைபேசி அழைப்பு. முதல்ல அதை எடு, உனக்கு என்ன நடந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, நீ நல்லா இருக்கேங்கிறது மாத்திரம்தான் தெரியணும். அது ரொம்ப கவனமா இருப்பாரு. எந்த இடத்துலயும் நீ எங்கேயும் சிந்திட்ட, நீ செதறிட்ட அல்லது நீ வழுக்கிட்டங்கிறதே தெரியக்கூடாது. வெற்றி மகள் வெற்றியை பற்றி தான் சிந்திக்கணும், வெற்றியின் உச்சத்துலதான் இருக்கணும். இதுவரையில நீ அடைந்த வெற்றிகள் தான் உலகத்துக்கு பாடமா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. என்கிட்ட அவர் அன்பா பேசினாருங்கிறத விட இப்ப நான் உன்னை அழைச்சிருக்கேன், உன்னோட பயிற்சி முடிஞ்சிருச்சா அல்லது உன் பயிற்சி நேரத்துல எதுவும் நான் அழைச்சிட்டேனான்னு கேட்பாரு. அப்ப நான் எப்பதான் என்கிட்ட அன்பா பேசுவாராங்கிறது கூட எனக்கு ஏக்கமா இருந்தது. அவர் கடைசி மட்டும் அவர் அன்பை காட்டினது சக்திகிட்ட மட்டும்தான். என்னோட மகாலட்சுமிகிட்ட போனை கொடு அப்படின்னுவாரு. நீ முதல்ல போனை வை, என்னோட கருமாரி அம்மன் அவள்கிட்ட போனை கொடுன்னுவாரு. ஏன்னா சக்தி மேலதான் என்னை விட அவருக்கு மதிப்பு. நீ ஒண்ணுமே இல்லம்மா, நீ நிழல் மாத்திரம்தான். அத கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தவர் அவரு. நான் உண்மையிலேயே அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட ஏக்கத்துக்கும் எங்களோட கடப்பாடுகளுக்கும் அந்த ஒரு விளக்கா இருந்த ஒரு பெரும் துணை வாழ்க்கையில. அக்கா சொன்னாங்க, உண்மையிலேயே ஸ்ரீயும் சரி சரண்யாவும் சரி ரொம்ப பொறுப்பு இருக்கு, ஆனா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு திக்கு இப்ப தெரியலைங்கிறது தான் உண்மை. எத்தனை பேரு மதுரா டிராவல்ஸ் கதவை தட்டுறதுக்கு காத்திருந்தாங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அப்பாவோட இடத்துல இருந்து நிச்சயமா தட்டுவாங்க, நிச்சயமா வருவாங்க. ஏன்னா அவரோட ஆன்மாவோட மகிழ்வுங்கிறது நம்மளோட வெற்றிகள்லையும் நம்ம கவலைகளை காட்டிக்கொள்ளாம எழுப்புறதுலயும் அவர் என்னென்ன விட்டுட்டு போனாரோ அது 3 மடங்கு செய்யறதுலதான் அவர் மகிழ்ச்சி அடைவாரு, நம்மளோடயே இருப்பாரு. எனக்கு வேற எதுவுமே சொல்ல தெரியல. உண்மையிலே என்ன பொறுத்த அளவுல இது கூட்டம்ங்கிறத விட என்னோட இழப்பை தான் பகிர்ந்தேன். ஏன்னா அப்பா நிச்சயமா உங்களோட எண்ணத்துக்கு துணை நின்று நீங்க என்ன பற்றி நினைச்சிருந்தீங்கன்னு தெரியும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை கூட உங்களுக்கு தெரியும். எங்கேயுமே நான் செதற மாட்டேன். கடைசி இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட உழைப்பால உங்க நம்பிக்கைக்கு விளக்கேற்றுவேன். நன்றிப்பா. சினி ஆர்டிஸ்ட், டிவி ஆர்டிஸ்ட், அது எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் அவர் ஹி ஓன்ஸ் மதுரா டிராவல்ஸ்னு சொல்ல நிறைய இடத்துல அவர் சொந்தங்களா இருக்கட்டும், அவர் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த கம்பெனி நம்ம கம்பெனி என் தம்பி ஸ்ரீஹரன் இருப்பான்ற லெவலில் ஹி யூஸ் டு ரெஃபர் அண்ட் கைடஸ். அண்ட் அப்பா ஒரு பிரதர் தான். அப்பா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பயே சகோதரர் வந்துட்டாருன்னு தான் ஹி இன்ட்ரடியூஸ் மீ. இன்னைக்கு வரைக்கும் அவராலையும் தாங்க முடியல. எனக்கு அவர் ஷூட்டிங்கில் இருந்தார் அந்த டைமில். அப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். பாலன் சார் நம்மளை விட்டு போகல. Physically, அவர் போயிருக்கலாம், பட் his love and affection and guidance, what he showed to us, still lingers in my mind. அவர் முதல்ல பார்த்தது ஐ திங்க் பாஸ்போர்ட் எடுக்கணும். நான் அப்போது 92-93 எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக சொன்னார், சார் நீங்கள் மதுரா டிராவல்ஸ் போங்க, பாலன் சார்னு இருப்பார், ட்ரஸ்ட்வர்த்தி டிராவல்ஸ், அருமையான மனிதர், நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அவர்கிட்ட போய் பேசிட்டு பாஸ்போர்ட்லாம் எப்படி வாங்கணும் அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அதிலிருந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கும் அந்த பாஸ்போர்ட் பின்னாடி அந்த மதுரா டிராவல்ஸ் அந்த ஒயிட் கலரில் ரெட் கலர் பிரிண்ட் ஒன்று இருப்பான். ஸ்டில் ஹேவ் இட் அஸ் இஸ் மெமரி. அதுக்கப்புறம் சந்தித்தது தூர்தர்ஷனில் ஒரு ப்ரோக்ராம்காக நான் போயிருந்தேன். எனக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்து பாலன் சார் ஒரு ½ an hour அபவுட் ஹிஸ் ஜர்னி. அவர் அங்கேருந்து வந்தது, அந்த பம்பன் பாலத்தில் அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு, இட் வாஸ் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஸோ இன்ஸ்பைரிங். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர்கிட்ட அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவரை பற்றி பேசியிருக்கேன். என்னுடைய குழந்தைகளுக்கு அதை நான் சொல்லியிருக்கேன். 2 பேருமே இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மர்ஸ். அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக எப்படி ஒரு மனிதர் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு. The biggest tribute to Balan sir will be, I think, making a biopic of him.
ஸ்ரீ டெஃபினெட்லி ஐ திங்க் திஸ் ஹாஸ் இது வந்து ஒரு படமாக எடுத்து அவருக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கணும். இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப நான் மிஸ் பண்ணுறது அவர்கிட்ட என்னென்னா, என்னுடைய பொண்ணு கல்யாணம் போன வருஷம் நடந்தது. பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு he was not well, but nevertheless I told him over the phone, உங்களுடைய blessings வாழ்த்துக்கள் அவருக்கு தேவை சார். ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போது முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க, ஒருத்தர் இருந்தார் நம்மளுக்காக, அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சாரு செய்யலங்கிறத விட இருக்காங்க ஒருத்தர். அதனால நம்ம வந்து எனி டைம் எனிதிங் எது நடந்தாலும் பாலன் சார் கிட்ட நம்ம ஃபோன் பண்ணால் போதுன்னு. ஃபோன் பண்ணால் எடுத்த உடனே தம்பி என்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற வார்த்தை இனிமேல் யாரும் ஐ டோன்ட் திங்க். வாழ்க வளமுடன், நல்லா இருக்கீங்களா, அப்புறம் இல்லை ஃபோனை கட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன செய்யணும் தம்பி, என்ன செய்யணும் விஜய்னு கேட்கறதுக்கு அவர் இல்லை. பட் அந்த ஸ்தானத்தில் இப்போ வந்து ஸ்ரீ இஸ் தர். ஐ கால் இம் ஸ்ரீ. அஃப்கோர்ஸ் சரண்யா நான் மீட் பண்ணதில்லை. ஸோ ஸ்ரீ ஐ திங்க் he has a wonderful team and Madura Travels will go from places. And my humble request once again is, நம்ம வந்து இவருடைய லைஃப்பை வந்து ஒரு பயோபிக்காக ஒன்று எடுத்து அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்குற காணிக்கையாக இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ may your soul rest in peace and bless us all with all your might. Thank you. முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் சந்தித்தேன். வெளிநாட்டு பயணத்திற்காக அவருடைய வழிகாட்டல் தேவை என்பதன் அடிப்படையில் அந்த சந்திப்பு இருந்தது. அன்று தொடங்கிய அந்த நட்பு இறுதி வரை ஒரு குடும்ப உறவில் அதை நீடித்து நிலைத்து நின்றது. வெறும் பயண வழிகாட்டலுக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய கலை பயணத்தின் வழிகாட்டலாகவும் உத்வேகம் அளிக்கின்ற ஒரு மனிதராகவும் அவர் இருந்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே எனக்கும் அறிமுகம். அண்ணியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீகரன், சரண்யா, எல்லாமே குழந்தைகள் பருவத்தில் இருந்தே என்னோடு நன்றாக பழகியவர்கள், பழகிக் கொண்டிருக்கின்றவர்கள். ஒரு பல்வேறு சந்திப்புகள், ஒரு சந்திப்பு 2 சந்திப்புகள் அல்ல, இந்த 30 ஆண்டுகளில் எண்ணற்ற முறை சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. அருகிலிருந்தே பார்த்தவர்கள் இவர்கள் எல்லாம். நீண்ட நேரம் உரையாடுவோம். கலை பற்றி, சினிமா பற்றி, சமூகம் பற்றி, தமிழீழ விடுதலை பற்றி, தலைவர் பிரபாகரன் பற்றி, போராளிகள் பற்றி, இந்த சமூகத்தில், மனித சமூகத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அது குறித்தெல்லாம் உரையாடி இருக்கின்றோம். பல நேரங்களில் தெரியாததை, தெரிந்ததை கூட தெரியாததை போல் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அவர். அவர் தெரிந்து கொண்டு கேட்கிறாரா, தெரியாமல் கேட்கிறாரா என்பது கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் என்ற உணர்வுடனே அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்திருக்கிறேன். ஒரு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த மனிதநேய பற்றாளர். அவருக்கு எழுத தெரியாது என்று சொல்வார்கள், சிறந்த எழுத்தாளர். எனக்கு பேச தெரியாது என்று சொல்வார், ஆனால் சிறந்த பேச்சாளர். எல்லா நிலைகளிலும் அவர் சிறந்து விளங்கியவர். வள்ளல் குணம் பற்றி பேசினார்கள், உதவுகின்ற குணம் பற்றி பேசினார்கள். உண்மைதான். ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்கள் பற்றி அவருக்கு இருந்த அக்கறை பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. புதிய தொலைக்காட்சியிலே வெளிச்சத்தின் மறுபக்கம் என்று ஒரு தொடர் பண்ணினார். இந்த சமூகத்தில் யாருமே சீண்டாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை நேர்காணல் கண்டு மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர்களுக்கு புகுத்தினார். அந்த வெளிச்சத்தின் மறுபக்கத்தை நூலாக்கம் செய்ய வேண்டும் என்று என்னோடு வாதித்தார்.
என்னுடைய ஓவிய கண்காட்சிகள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பொழுது அது எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் வருவார். பங்கேற்பாளராகவும் வருவார், பார்வையாளராகவும் வருவார். இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் நடக்கின்ற அத்தனை கண்காட்சிகளும் அவருடைய ஒத்துழைப்போடு அவர் ஏற்படுத்தி தருகின்ற அந்த பயண வழிகாட்டலோடு அது நடைபெற்றிருக்கிறது. அழைப்பவர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். என்னை அனுப்பி வைப்பவராக இருந்திருக்கிறார். என்னுடைய படைப்புகள் குறித்து மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் ஈடுபாடும் கொண்டவராக அவர் இருந்தது என்பதோடு அந்த வெளிச்சத்தின் மறுபக்கம் நூலாக்கம் பெற வேண்டும் என்று அவர் எழுத்தாக்க அதை வடித்து நூலாக்கம் செய்ய தயாராகி கொண்டிருந்த நிலையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு படம் என்கின்ற அடிப்படை ஓவியம் என்கிற அடிப்படையில் அத்துணை அத்தியாயங்களுக்கும் நான் ஓவியங்கள் வரைந்தேன். நான் நேரடியாக கேட்டு உணர்ந்தது சிலவற்றைத்தான் அந்த நேர்காணலில். ஆனால் அதை முழுமையாக படித்து அதை ஓவியங்கள் செய்கின்ற பொழுது நான் உணர்ந்து கொண்டது ஏராளம். அந்த அளவிற்கு ஆனால் அது நூலாக்கம் பெறாமலே அது இடையிலேயே நின்றுவிட்டது. இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவர் செய்த பணிகள் என்பது வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடியவை. ஒரு மனிதனுக்கு வரலாறு என்பது அவர்களாவே உருவாக்குவது. இன்னொரு வகையில் வரலாறு என்பது மற்றவர்களுடைய வரலாறோடு இணைந்திருப்பது. இந்த ரெண்டு வகையிலுமே அவருடைய வரலாறு என்பது நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல பேருக்கு பல செய்திகள், பல பேருக்கு அவரவர்கள் தொடர்பான செய்திகள் மட்டுமே தெரியும். அவரோடு இருந்த எதன் அடிப்படையில் அவரோடு அந்த உறவை கொண்டிருந்தார்கள் என்பதை எதன் அடிப்படையில் என்பதாக மட்டுமே அது இருக்கும். ஆனால் அவருடைய பல்வேறு செயல்பாடுகள் வெளிச்சத்திற்கே வராதவை. ஆனால் இப்பொழுது சொல்ல வேண்டும் அவற்றையெல்லாம் வரலாற்றில் சொல்லுகின்ற பொழுதுதான் அவருடைய வரலாறு முழுமை பெறும். தமிழீழ விடுதலை குறித்து அவருக்கு இருந்த அக்கறை பல பேருக்கு தெரியாது. அவரை ஒரு டிராவல் முகவராக, பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற ஒரு முகவராக, அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக தெரியும். அல்லது வேறு சில நிலைகளில் பல்வேறு அனுபவங்களை அவரின் அடிப்படையில் பெற்றிருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தெரியும். ஆனால் அவர் தமிழீழ விடுதலையின்பால் கொண்டிருந்த பற்றும் அக்கறையும் அளப்பரியது. தலைவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பு வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாதது. அந்த போராளிகள் மீது அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடு மிகப்பெரியது. இப்படி எல்லா நிலைகளிலுமே தமிழீழம் குறித்து அக்கறை கொண்டிருந்தவர். பல பேருக்கு தெரியாது. 2009 முடிந்துவிட்டது. நான் உயிர் வந்த நிறங்கள் என்று ஒரு கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் 50 ஓவியங்களோடு. வழக்கமாக உரையாற்றுவதற்கு அவரை அழைத்து மறுத்துவிட்டார். ஆனால் பார்வையாளராக வந்தார், அன்னியோடு வந்தார். வந்தவர் கதறி அழுதார். அந்த நிகழ்வில் ஓவியங்களை பார்த்துவிட்டு நினைவிருக்கும் அன்னிக்கு கதறி அழுது வெள்ளை துண்டு நனைகின்ற அளவிற்கு பொத்தி பொத்தி அழுதார். அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு மிக்கவர், அந்த அளவிற்கு உணர்வுள்ளவர், உன்னதமானவர், உயர்ந்தவர். அவருடைய வாழ்வு என்பது எல்லாரும் சொன்னார்கள், ஸ்ரீஹரனும் சரணியாகவும் தொடர வேண்டும். எனக்கு தெரியும், அவர் இருந்த போதே பொறுப்புகளை இவர்களிடம் விட்டுவிட்டார். அந்த பொறுப்பை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் பெருமையோடு என்னிடம் சொல்லி இருக்கிறார். கடைசியாக நான் அவரை பார்த்தது என்னுடைய நிகழ்வில் 40 ஆண்டு கலை மற்றும் பொது வாழ்க்கை நிகழ்வில் இவர் கலந்து கொண்டார். மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக அது அவர் வந்ததால் அது நிறைவு பெற்றது. அதன் பிறகு 6 மாதங்களுக்கு முன்பு அவரை சந்தித்தேன். எனக்கும் ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. வெளியிலே சொல்லக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால்
2 ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்தது. 6 மாதங்கள் 7 மாதங்கள் வரை யாரிடமும் பேசுவதில்லை. ஒரு முறை அண்ணனுக்கு பேசினேன். கடவுளே, அவர் அப்படித்தான் அழைப்பார் எல்லாரையுமே. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களை கடவுளே என்றுதான் அழைப்பார். எங்கே காணும்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துருச்சுங்க, ஒரு போராளிக்கு இதெல்லாம் வரலாமா அப்படி கேட்டார். என்னை அவர் பார்த்தது போராளியாக. ஒரு போராளிக்கு இதெல்லாம் எப்படி வரலாம்? நானும் மனிதன் தானே, போராளிகளும் மனிதர்கள் தான், எல்லாமும் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, இதுவெல்லாம் அவர் நினைக்கவே கூடாது அப்படின்னாரு. நான் நேரா பேசிக்கிறேன். அவர் நேராக சென்று பேசினேன். 6 மாதங்களுக்கு முன்பு அது அவருக்கு வந்த பிறகு என்னிடம் என்னை அழைத்து பேசினார். நான் சொன்னேன், விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், ரொம்ப தவறு. இதுவரைக்கும் நீங்கள் விளையாட்டாக இருந்து விட்டீர்கள், எதை பற்றியும் அக்கறை கொள்ளாமல் வாழ்ந்து விட்டீர்கள். தயவு செய்து இப்படி இருக்காதீர்கள். என்னிடம் சொல்வதை கோபம் வந்துச்சு, ஆனால் நான் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு நேராக சென்று பேசினேன். அப்படிப்பட்ட ஒரு தன்னை பற்றி, தன்னுடைய வாழ்க்கை பற்றி, தன்னுடைய உடல்நலத்தை பற்றி அக்கறை இல்லாமல் அவர் இருந்து விட்டார் என்பதை நான் உணர்வேன். அதனால் வந்த இழப்பு தான் அவருடைய இழப்பு. இது ஒரு பாடம் நமக்கெல்லாம், ஒரு முக்கியமானது. அந்த அடிப்படையில் நான் எழுதினேன் வரலாறு. அவர் வரலாறு, அவர் வரலாறு, வரலாற்றில் நீங்கள் வாழ்வீர்கள், என் வரலாற்றிலும் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று நான் எழுதி முடித்தேன். நன்றி, வணக்கம். அடுத்து அவருக்கு ரொம்ப தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அங்கு ஐம்புலத்தார் ஒம்பத்தாரே என்று. அந்த தென்புலத்தார் இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு ஒரு ஆன்மா சென்று அடைய ஓராண்டு ஆகும் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுவார்கள். அதுவரை அந்த ஆன்மா என்ன செய்யும் என்றால் இங்குதான் இருக்கும் என்று சொல்றார். அதற்காகத்தான் அந்த 16 நாள் முடிந்து ஒரு சடங்கினை செய்கிறார்களே, அந்த ஆன்மா நம்மை விட்டு விலகி செல்வதற்காகத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் அது செல்லாமல் 1 ஆண்டு அது இருந்துதான் பிறகு தென்புலத்தாருடைய உலகத்திற்கு செல்லும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதே போல இன்றைய தினம் ஐயா அவர்கள் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கிறார் என்பதை அவருடைய வாக்கிலே அதை உறுதி செய்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் சொல்லப்போம், ரொம்ப நேரம் சொல்லலை. அதாவது அவருடைய ஆளுமை, பெரிய படிப்புன்னு அவர் படிக்கலை, அது அவரே சொல்லுவார். அவர் இருந்த சிரமத்தை அவர் வாயினால் சொன்ன ஒரு மாபெரும் மனிதர். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய ஆரம்ப நிலையை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அதை வெக்கப்படாமல் கொஞ்சம் கூட அதற்காக தயங்காமல் எந்த கூட்டமாக இருந்தாலும் சொல்லுவார். நான் பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கினவன்னு சொல்லுவார். வேற எங்கேயும் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்த அவர் தான் இன்றைய தினம் ஒரு பெரிய இந்த சுற்றுலாத்துறையிலே ஒரு பெரிய ஒரு நெடிய ஒரு ஆலமரம் போன்று வளர்ந்திருக்கிறார் இல்லையா? இந்த வளர்ச்சி வேறு யாருக்குமே கிடையாது. என்னை முதலாக ஒரு மேற்கத்திய நாட்டுக்கு அனுப்பியவர் அவர் தான். இவரை சந்திப்பதற்கு முன்னாடி நான் சிங்கப்பூர், மலேசியாவில் நிறைய தரம் போயிருந்தேன் இசை நிகழ்ச்சிக்காக. அப்போ ஒரு முறை நான் என்னை அலுவலகத்துக்கு வரவழைத்தவர், நான் ஒரு கதர் வேட்டியும் சட்டையும் போட்டு போனேன். கதர் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அதுவும் அவரும் அதே போட்டிருந்தார். உடனே சொன்னார், நீங்கள் இப்படிலாம் வரக்கூடாதீங்க அப்படின்னா. என்னன்னு? இல்லை நீங்கள் ஒரு பெரிய பாடகர், பெரிய மனுஷ கலைஞர், நல்ல அந்த பட்டு இதெல்லாம் போட்டு நகைகள்லாம் வந்தால் நிறைய போட்டுக்கிட்டு தோளில் துண்டை போட்டு பந்தாவாக வரணும். உங்களை பார்த்தோன்னே எங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்கலாம் எந்திரிச்சு நின்று உங்களை கூப்பிட்டு என்கிட்ட கொண்டாந்து விடணும். அது மாதிரி வரணும், இப்படிலாம் வரக்கூடாது. எனக்கு ஆர்வம் கூடாதுங்க சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு முதல்ல சாப்பிட கொடுப்பார், உபசரிப்பு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இங்கே மட்டும் பாடிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை, மேற்கத்திய நாட்டுக்கு எதுக்காக போயிருக்கீங்களான்னு. இல்லைன்னு சொன்னேன். அப்படின்னா அண்மையில் கனடாவில் உலக தமிழ் பண்பாட்டு மாநாடுன்னு ஒன்று வருது, அதில் நீங்கள் போய் இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, நான் அனுப்புகிறேன்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. கனடாவுக்கு அனுப்புகிறேன்னா உடனே நான் சரின்னு சொன்னேன். என்ன பண்ணால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் பண்ணி என்னை அனுப்ப தயாராகிட்டார். ஆனால் என்ன துரதிருஷ்டம்,
கடைசி வரைக்கும் விசா வரவே இல்லை. இந்த அனுபவம் கடைசி வரைக்கும் வரல. இப்போ நாளைக்கு நான் புறப்படணும்னா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய இது தெரியாது. விசா இல்லை, டிக்கெட்டு எதுவும் இல்லை. அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, அவங்க வரல. உடனே சொன்னார், வரலன்னா பரவாயில்ல, நான் வாங்கிடுறேன், வாங்கி நாளைக்கு நீங்கள் புறப்பட தயாராக இருங்க, நான் டிக்கெட் போட்டுடுறேன்னு சொன்னார் உரிமையோட. லுஃப்தான்ஸாவில் நான் போட்டுடுறேன், நீங்கள் போங்கன்னு. நான் உடனே ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் போகிறீங்க உறுதியாக சொன்னார். உடனே என் வீட்டில் மனைவிட்டு சொன்னேன், நாளைக்கு இந்த மாதிரி ஊருக்கு போகணுங்கிறார். ஊருக்குன்னா எந்த ஊருக்குன்னு கேட்டார், விவரம் தெரியாமல். இல்லை கனடா. கனடா எங்கே இருக்குது, என்ன இது, நாளைக்கு புறப்படுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விஷயமே தெரியாமல் இருக்கீங்களேன்னா. நான் உடனே பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் தயார் நிலையில் இருங்கன்னா. எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. சரியா பாருங்க, அன்றைக்கு மாலை 4:30 மணிக்கு நீங்கள் உங்கள் வாகனத்தில் புறப்பட்டு என் அலுவலகத்துக்கே வந்துருங்கன்னார். தயாராக வந்துருங்கன்னார். 4:30க்கெல்லாம் 6:45 நான் ஏர்போர்ட்டுக்கு போனோம். 9:30 மணிக்கு ஃப்ளைட்டு. அது எப்படி போனேன்னா, டெல்லியிலேருந்து தான் லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டு, இங்கேருந்து இல்லை, நேரடியாக இல்லை. இப்போ டெல்லிக்கு நான் போனோம், டிக்கெட்டே எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் போகிறீங்கன்னார். உடனே அது வரைக்கும் தலையெழுத்தே தெரியல. அப்புறம் திடீர்னு வந்து எல்லாம் வந்துருச்சு, தயாராக கேட்டு போடுங்கன்னார். இதுதான் பாஸ்போர்ட்டு, எல்லாம் வச்சுக்கன்னார். எப்படி வரவழைச்சாருன்னு எனக்கு தெரியல. பாருங்க, எந்த படிப்பு, உயர் படிப்பு எதுவும் கிடையாது. அவருடைய அனுபவம் பாருங்க, என்ன ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை யார்கிட்ட இருக்கு. உடனே நான் வியந்து போனேன். உடனே நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க புறப்பட்டு போங்கன்னாரு. சரி, எப்படி போகிறதுண்ணே? இங்கே டெல்லிக்கு இப்போ நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்ததப்போ அதில் போகிறீங்க. அது டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா வேற ஆள் நேம். உங்களை பார்த்தா பாய் மாதிரி தான் இருக்கு, மோதின்னு சொல்லிடுங்கண்ணா. நான் உடனே சொன்னேன், அப்படியா கேட்டால் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்கள் கலைவாணம் தான், நீங்கள் போகிறீங்கன்னா. கேட்டால் மட்டும் நான் கரெக்டாக நான் போய் சேரும்போது கேட்டு 3:30 நேரம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டில் ஓடி போனேன். மோதின் அப்படின்னா எஸ்ன்னு நேராக திறந்துட்டாங்க கேட்டு. நேராக போய் டெல்லியில் இறங்கி அதுக்கப்புறம் தான் நான் கலைவாணம் தான் லுஃப்தான்ஸால கனடாவுக்கு போனேன். இதை அவர் செய்தது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் போய் ஆகணும், அந்த மாநாட்டில் பாடணுங்கிற ஒரே லட்சியம் அவருக்கு. நீங்கள் இப்போ பாடிட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் எத்தனை முறை போகிறீங்க பாருங்கன்னார். அதனுடைய ராசியே என்னமோ தெரியல. அதிலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நான் வெளிநாட்டுக்கு போயிட்டே தான் இருந்தேன், மேற்கத்திய நாட்டுக்கு பாருங்கள். அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் அனுப்பிச்சார். அப்போ இந்த ஈழத் தமிழர்கள் அங்கே நடத்தினாங்க, மாவீரன் விழா என்னெல்லாமோ நடத்தினாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ண இடத்துல ஒரு 10 கண்ட்ரிக்கு போயிருப்பேன், செங்கன் விசா வச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு என்னை அனுப்ப துடித்தார். அப்படி ஒரு பாசம் மிக்கவர். அதாவது இவற்றை ரொம்ப முன்னாலேயே பழகாமல் போயிட்டோமே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன் உண்மையிலேயே. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் கூப்பிட்டோன்னா கடவுளே அப்படிம்பார். இந்த கடவுளேன்னு அவர் சொல்லி சொல்லி கடவுள்கிட்டயே போயிட்டாரேன்னு நினைப்போம். அதாவது இந்த கடவுளேங்கிற ஏன் சொல்கிறாருன்னா, தன்னிடம் நட்பு பாராட்டிய அனைவரையுமே அவர் கடவுளாக நினைப்பதாக சொன்னார். அதனால தான் கடவுளேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு எல்லாரும் கடவுள் தான், அவங்க தான் கடவுள் எனக்கு அப்படின்னு சொன்னார். அதனால அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரோட சில காலம் பழக வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்தான்னு தான் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பணிகளை பாராட்டி எங்கள் தந்தையாரால் நிறுவப்பட்ட அவ்வை சண்முகம் அவரால் நிறுவப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தின் சார்பிலே ஒரு ஆண்டு அவரை வரவழைத்து அந்த விழாவிலே நற்பணி செல்வம் என்னும் விருதினை கொடுத்து கௌரவித்தோம். அதனை அன்றைய உயர்நீதிமன்ற நீதிபதி ப. நடராஜன் அவர்கள் வழங்கினார். சென்னை ராணி சீதை மன்றத்தில் அந்த விழா நடந்தது. அதன் பிறகு நல்லாரை காண்பதுன்னு நான் ஒரு நூல் எழுதினேன். அதில் 40 ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கேன், 40 பேரை பற்றி. அந்த 40லே அவரும் ஒருவர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நூல் அவர்கிட்ட கொடுத்தேன். என்னை பற்றி எழுதணுமான்னு கேட்டார். இதில் படிங்கன்னு படித்து பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டார் அந்த அலுவலகத்தில். அப்போ நான் சொன்னேன், அன்றையிலிருந்து இன்று வரை எந்த ஒரு விமானத்தில் நான் ஏறுவதாக இருந்தாலும் பயணத்தில் அவரை நினைக்காமல் நான் படியேற முடியாது, நினைத்துத்தான் ஏறுவேன். அவரை ஒரு முறை வணங்கி விட்டுத்தான் நான் அந்த டாக்குமெண்ட்ஸையே அந்த கவுண்டரில் கொடுப்பேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு என்னுடைய வெளிநாட்டு பயணத்தில் அவர் ஆர்வமாக இருந்தார் என்று பாருங்கள். நீங்கள் பல நாடுகளுக்கும் போக வேண்டும், நம் தமிழரின் பெருமையை உங்கள் இசையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் உங்களை நான் அனுப்பாமல் விட மாட்டேன். அப்புறம் என்னுடைய மனைவிக்கு ஒரு முறை டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன மட்டும் கூப்பிட்டாங்க. இல்லை நீங்கள் மனைவியை அழைச்சிட்டு போகணும், அவங்க எப்போ போய் பார்ப்பாங்க. நான் போடுறேன் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. நான் போடுறேன் டிக்கெட், அவங்க போட வேண்டாம், விசா வரவழைச்சிடுறேன். அடுத்த நிமிஷம் என்னையும் மனைவியும் தான் ஜெர்மனிக்கு அனுப்பிச்சார்.
இந்த மாதிரியெல்லாம் ஒரு உரிமையோடு எடுத்துக்கொண்டு அவர் செய்த பல காரியங்களை நினைக்கும் பொழுது அவருக்கு எப்படி மரணம் வந்தது, என்ன பண்ணுறது? அதாவது அந்த 70 வயசு தான் ஆகியிருக்கு அவருக்கு. நான் அவருடைய தோற்றத்தை பார்த்து என்னை விட பெரியவராக இருப்பார்னு எண்ணினேன். அவர் அன்னையன்னு நான் கூப்பிட்டவொன்னு அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் தான் உங்களை அப்படி கூப்பிடணும், நான் உங்களோட இளையவன், நீங்கள் தான் எனக்கு அண்ணான்னு சொல்லி அன்னையிலேருந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ணாம்பார், எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அவரை பார்க்குறவங்க, சேர்ந்து பார்க்குறவங்களுக்கு யார் அண்ணன் யார் தம்பி தெரியாது. இப்படி ஒரு அற்புதமான மாமனிதன். அவருடைய அலுவலகத்தில் காமராஜர் பெருந்தலைவரோட கூட அவருடைய சிறு வயசுலேயே அவர் சந்தித்த அந்த படம் இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்கும். அவருடைய கை பட்டுடுச்சு இல்லையா, அப்புறம் நீங்கள் அந்த கரம் போதுமே உங்களை வாழ்த்துறதுக்கு. அப்படி ஒரு மாமனிதர். அவருடைய மறைவு வேறு யாராலையும் ஈடுகட்ட முடியாது. பல்வேறு விருதுகளை பெற்றவர், சுற்றுலாத்துறையிலே தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர். நான் எங்கே போகணுன்னாலும் அவர் கேட்கறதுனால, பஸ்ஸில் போகணுன்னா கூட அவர் தான் கேட்பேன். அப்போது சொல்லுவேன், பர்வீன் நம்மளால் தான், பர்வீன் டிராவல்ஸில் போங்க, அருமையாக கூப்பிட்டு போவாங்க. எங்கேயாவது ஆன்மீக பயணம் போனால் இவங்க கூட போங்க, பணிக்கர் டிராவல்ஸ்னால. அதாவது எல்லாம் ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தேன். அந்த துறையிலே ஊறி திளைத்தவர். எனவே அவருக்கு அரசாங்கம் ஒரு கலைமாமணியாவது கொடுத்ததே என்று நான் பெருமையோடு எண்ணுகிறேன். இன்னும் பெரிய மத்திய அரசு அளவில் ஒரு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பெற வேண்டியவர், பெறாமல் போய்விட்டாரே என்று எங்கள் மிக வருத்தம். இவங்க திருமணத்துக்கெல்லாம் நான் வாழ்த்திருக்கேன் ராஜா முத்தியாமண்டத்தில். அப்புறம் சரண்யா திருமணம் எல்லாம் ஒரு குடும்ப இதுவாக ஐக்கியமாக பழகணும். என் மனைவியை அவர் ரொம்ப இதாக சொல்வார், எங்கே போனாலும் கூப்பிட்டு போங்க. அதாவது அப்படி நேசித்தார். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவருடைய மனைவி அம்மா அண்ணி இருக்காங்க, அவங்க அண்ணின்னு சொல்கிறேன், அதாவது பெரிய என்னோட அவங்களுக்கு 60 வந்தபோது கொண்டாடினார். நான் சொன்னேன், நீங்கள் செய்ததை நான் செய்யாமல் விட்டுட்டேன் ஐயான்னு. என் மனைவிக்கு 60 வந்தது, நான் அதையும் கொண்டாடி இருக்கணும்ல. என்னுடைய மணி விழா மட்டும்தான் நான் பண்ணேன். அவளுக்கு சிறப்பு செய்யணும் செய்திருக்கணும், விட்டுட்டீங்களேன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் அவர் செய்தார். அதுதான் அந்த ஒரு பெருமை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாமனிதருடைய அந்த குடும்பத்திலே நானும் ஒரு உறுப்பினரை போல பழகியதை எண்ணி அவர் மறைந்த போது பேரதிர்ச்சிக்கு உள்ளானோம். அவராக இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறார். C.S. ஜெயராமன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு அவர் அழைத்த போது அருமையாக வாழ்த்தினார், பேசினார். அவருடைய குரல் ஒரு டப்பிங் வாய்ஸ். எங்களை மாதிரி கலைத்துறையினருக்கு தெரியும், ஒரு கேரக்டருக்கு டப்பிங் விடலாம். அந்த மாதிரி அற்புதமான குரல் உள்ளவர், நல்ல சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் என்று தன்னுடைய திறமைகளை ஒரு பேசிக் படிப்பு கூட இல்லாமல் கிழந்து பெருந்தலைவரை போல வளர்ந்து வந்திருக்கிறாரே என்று நான் மிக மிக பெருமையாக எண்ணினேன். அப்படிப்பட்ட பாலன் சார் என்று அவரை எல்லோரும் பாசத்தோடு அழைத்தவர் இல்லையே என்பதை மிகுந்த ஒரு வருத்தம் என்னை வாட்டுகிறது. எனவே அவர் எங்கும் போகவில்லை, இங்குதான் நம்முடனே இருக்கிறார், இன்னும் நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி அவருடைய புகழ் என்றென்றும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி அவர்களை வணங்கி என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.